இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி பற்றின தகவல்கள் வந்து வீடியோ மேக் பண்ணது. நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் யூஜிடிஆர் பற்றி தகவல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்திய வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓவோட ஃபைனல் அண்ட் ஸ்கில் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இது பிஇஓ எக்ஸாமுக்கான அவங்க அந்த டைமில் வந்து வெளியிட்ட ஒரு தகவல். ஸோ இப்படி தான் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு டிஆர்பி மறுசீரமைப்புக்கு அப்புறம் ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடந்தது, பிஓ எக்ஸாமு. அதை கம்ப்ளீட்டாக போஸ்டிங் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யூஜிடிஆர்பி அந்த பிஓ எக்ஸாமு ஃபைனல் ஆன்சர் ரிலீஸ் பண்ணும்போது அப்ஜெக்ஷன் ட்ராக்லாம் முடிஞ்சு ஃபைனல் ஆன்சர் ரிலீஸ் பண்ணும்போது இந்த முறையில் தான் அவங்க வெளியிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சருக்கு ஏ சீரிஸ், அதே தான் நம்மளுக்கு யூஜிடிஆர்பிலையும் ஏ சீரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் வியூ த ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ். ஓகேவா, அல்லாட்டி நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கீங்க பாருங்கள், அதோட இது ஓகேவா, அதோட ஸ்டேட்டஸ், அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அதோட ஸ்டேட்டஸ் அங்கே இருக்கும். செகண்ட் ஒன். இந்த தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏவோட ரிசல்ட்டு. அகைன் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பியோட ரிசல்ட்ஸு. அடுத்து வந்து லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நாட் கன்சிடர் ஃபார் த எவாலுவேஷன். அதாவது பார்ட் ஏல வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா பார்ட் பி வந்து அவங்க கரெக்ட் பண்ண மாட்டாங்க, அதோட லிஸ்ட். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம்னா மாடியூல், அந்த மாடியூலில் தான் இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சருக்கு ஏ சீரீஸோடது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ஜெக்ஷனும், அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ ரிசல்ட்ஸு, பார்ட் பியோட ரிசல்ட்டு, லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நாட் கன்சிடர் ஃபார் த எவாலுவேஷன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு தகவலை கொடுங்க இந்த வீடியோ மேக் பண்ணுது. ஸோ இதே ஃபார்மேட்டில் நம்மளோட ஃபைனல் ஆன்சருக்கு வந்து மிக விரைவில் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா சாலிடாக ஒரு 1 மந்த் பக்கம் நம்ம சொல்லியிருக்கோம். 20 days, மினிமம் 20 days, மேக்ஸிமம் 30 days வந்து நம்மளுக்கு வர வாய்ப்பு உள்ளது. இந்த தகவல் மேக் பண்ணி நன்றி, வணக்கம்.